எனது அருமை பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் தரம் 9 2வது பாடத்தை நாங்கள் படிக்கப் போகின்றோம். அருமையான பிள்ளைகளே, இந்த பாடத்துக்கு ஒரு தலைப்பு உண்டு. கடவுளுக்குள் சவால்களுக்கு முகம் கொடுப்போம். தரம் 9 மாணவர்களே, இது உங்களது 11 வயதை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இந்த வயதில் அநேக சவால்கள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அப்படி நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாருடைய உதவியை நாடுவீர்கள்? உங்கள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? வேதாகமத்திலும் அல்லது திருமறையில் சவால்களை சந்தித்த 3 வாலிபர்களை பற்றி அல்லது இளைஞர்களை பற்றி நாங்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய சவால்களை நாங்கள் எப்படி கடந்து போகலாம் என்பதை இந்த பாடத்துக்கூடாக கற்றுக்கொள்வோம். சரியாக மாணவர்களே, சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? சவால்கள் என்று சொன்ன உடனே நீங்கள் பயந்து விட்டீர்களா? இல்லை, சவால்கள் மனித வாழ்க்கையிலே வருகிறது சகஜம். அந்த சவால்கள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முதிர்ச்சி அடையவும் முடியாது. சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் எப்படி அந்த சவால்களை மேற்கொள்கிறோம் என்பதில் தான் எங்களுடைய முதிர்ச்சி அல்லது எங்களுடைய விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள்ளே அந்த சவால்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய விடயங்களை இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அதாவது எமது வேதாகமத்திலே இறைவாக்கினரான தானியேலுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலே உள்ள பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர்கள் முகம் கொடுத்த சவால்கள் எவை, அந்த சவால்களை எவ்வாறு அவர்கள் மேற்கொண்டார்கள், யாருடைய உதவியோடு அந்த சவால்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை குறித்து தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, நாங்கள் இந்த உலகத்திற்கு, நீங்களோ நானோ இந்த உலகத்திற்கு தற்செயலாக வந்தவர்கள் அல்ல. கடவுள் எங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அந்த கடவுளின் உதவியோடு தான் எல்லா வயதிலும் சூழ்நிலைகளை கடந்து போக, சவால்களை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 3 இளைஞர்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்திலே 3 வாலிபர்கள், அவர்கள்தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் யூதர்கள். ஆனால் இந்த பெயர்களோ பாபிலோனிய தெய்வங்களுடைய பெயர்கள். அந்த பாபிலோனிலே அவர்கள் கொண்டு போகப்பட்ட பொழுது அல்லது சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது பாபிலோனிய தெய்வங்களுடைய பெயர்களை அவர்கள் இவர்களுக்கு சூட்டினார்கள். அந்த பெயர்கள் தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்பொழுது உங்களுக்கு அந்த பின்னணி விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மாணவர்களே, நீங்கள் தரம் 9 மாணவர்கள் அல்லவா? உங்களுக்கு இது பரீட்சைக்கும் இந்த பின்னணி மிகவும் உதவியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இவர்கள் பாபிலோனிலே இருந்தாலும் தங்களுடைய சொந்த தேசத்திலே இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன பொழுதிலும் அந்த இடத்திலும் அவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக, அந்த ஒரே கடவுளை நம்பினவர்களாக, விசுவாசித்தவர்களாகவே அங்கும் அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த வாலிபர்கள் தங்களுடைய தேசத்திலே வாழும் பொழுது நேபுகாத்நேச்சார் என்கிறதான பாபிலோனிய அரசன் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். அங்கே உள்ள மக்கள் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். அதில் இந்த 3 உள்ளடங்குவார்கள். இந்த 3 உள்ளடங்குகிறார்கள். ஆகவே இந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவாக இருந்த நாட்களிலே தானியேல் இந்த நெருங்கிய நண்பர்களுக்கு ராஜாவினிடத்திலே கேட்டு புற பகுதிகளிலே பொறுப்புள்ளவர்களாக இவர்களை நியமிக்கும்படியாக ராஜாவினிடத்திலே கேட்டுக்கொண்டார். அந்த ராஜாவும் தானியேலுக்கு இணங்கி இவர்களை புறப்பகுதியிலே மிகுந்த உயர்ந்த பதவிகளை கொடுத்து அந்த பொறுப்புகளை கவனிக்கும்படியாக நியமித்தார். இப்படியாக இவர்கள் வாழ்ந்து வந்த காலத்திலே அந்த ராஜா ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டார். என்ன தெரியுமா? அது
மிகவும் சுவாரஸ்யமானது. 60 முழ உயரமான 6 முழம் அகலமான ஒரு பொற்சிலையை தூரா என்கிற சமபூமியிலே நிறுத்தி அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் அங்கே கூடிவரச் செய்தார். மட்டுமல்ல, கூடிவரச் செய்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு கட்டியக்காரன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு அவர்கள் அறிவித்த அந்த செய்தி என்ன தெரியுமா? அனைத்து மக்களும் இந்த தூரா சமபூமிக்கு வந்து சேர வேண்டும், அங்கே பலவிதமான வாத்திய கருவிகள் இசைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அவர்கள் இசைக்கும் பொழுது எல்லா மக்களும் தாழ விழுந்து அரசன் நிறுவின இந்த பொற்சிலையை அவர்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இந்த மாணவர்கள் யூத பிள்ளைகள். அருமையான பிள்ளைகளே, இந்த வாலிபர்கள் யூதர்கள். யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று, என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். எனவே இந்த கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வளர்ந்த இந்த வாலிபர்கள் தற்பொழுது நேபுகாத்நேச்சர் அரசனினால் சொல்லப்பட்ட இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவது மிகவும் சங்கடமான சூழ்நிலையாக போய்விட்டது, சவாலாக போய்விட்டது. எப்படி இவர்கள் இதை மேற்கொள்வது என்று சொல்லி இவர்கள் எப்படி இதை மேற்கொண்டார்கள் என்று நாங்கள் இந்த பகுதி கூடாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த வாலிபர்கள் இந்த சங்கடமான சூழ்நிலை அல்லது இந்த சவாலை கடந்த விதமானது எங்களுடைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அருமையானவர்களை, நாங்கள் அதை இன்னும் ஆழமாக சற்று பார்ப்போம். இசைக்கருவிகள் மீட்கப்பட்டது. எல்லா மக்களும் அந்த இடத்திலே கூடினதுக்கு பிற்பாடு இந்த இசைக்கருவிகளை அவர்கள் மீட்டினார்கள் அல்லது இந்த இசைக்கருவிகளை அவர்கள் வாசித்தார்கள். அரசனுடைய கட்டளை, இசைக்கருவிகள் வாசிக்கும் பொழுது யாராவது தாழ விழுந்து தொழுது கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அந்த நேரமே தீச்சுவாலையிலே போடப்படுவார்கள் எனவும் அரசன் ஆணையிட்டிருந்தார். எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆணை தெரியுமா? எவ்வளவு பெரிய பயங்கரமான சவால் தெரியுமா இந்த வாலிபர்களுக்கு? இந்த 3 பேரும் ஒரே கடவுளை ஆராதித்து வந்தவர்கள். வேறே கடவுள்களை ஆராதிக்க அவர்கள் தயாராக இல்லை. அப்படியான இந்த ராஜாவினுடைய கட்டளை இவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் ஆராதித்து வந்த கடவுளில் தொடர்ந்து அவர்கள் நம்பிக்கையாக இருந்தார்கள். சற்றும் அந்த உறுதியில் இருந்து அவர்கள் விலகவே இல்லை. யூத வாலிபர்களாக இருந்த இவர்கள், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் வேண்டாம் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து வளர்ந்து வந்த பிள்ளைகள். ஆகவே இவர்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை, ஆண்டவரை மட்டுமே நாங்கள் தொழுது கொள்வோம் என்பதிலே உறுதியாயிருந்தார்கள், தைரியமாயிருந்தார்கள், துணிந்தார்கள். எனவே பொற்சிலையை வணங்கி ராஜாவுக்கு கீழ்ப்படிவதா அல்லது கர்த்தரை மட்டுமே வணங்குவோம், பணிந்து கொள்வோம் என்பதில் உறுதியாக இருந்து தீச்சுவாலையில் அவர்கள் மடிந்து போவதா? இது அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு பெரிய சவால். ஆகவே அரசனின் கட்டளையை மீறி ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இசை கருவிகள் வாசிக்கப்பட்டது. எல்லா மக்களும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த இளைஞர்களோ தாழ விழவும் இல்லை, தொழுது கொள்ளவும் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சவாலுக்கு முகம் கொடுத்த இந்த 3 பேரும் ஆண்டவரை தவிர மற்ற தெய்வங்களை பணிந்து கொள்ள மாட்டோம் என்பதிலே துணிந்து நின்றார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அங்கே இருந்த போர் வீரர்கள் இவர்களை ராஜாவினிடத்திலே, அங்கே இருந்த போர் என்ன நடந்தது தெரியுமா? அங்கே இருந்த போர் வீரர்கள்
இவர்களை ராஜாவினிடத்திலே கூட்டிக் கொண்டு போய் முறையிட்டார்கள். இவர்கள் தாழ விழவும் இல்லை, பணிந்து கொள்ளவும் இல்லை என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் கூறின பதில், என்ன நிகழ்ந்தாலும் எங்கள் கடவுளை தவிர வேறே கடவுள்களை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அரசே என்று சொல்லி ராஜாவினிடத்திலே அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ராஜா மீண்டுமாக, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன், நீங்கள் கட்டாயமாக பணிந்து கொள்ள வேண்டும் இந்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் அந்த தீச்சுவாலையிலே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று சொல்லி இவர்கள் உறுதியாக பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதிலே தைரியமாக இருந்து துணிந்து ராஜாவுக்கு பதிலளித்தார்கள். சினம் கொண்ட ராஜா தீச்சுவாலையை இன்னும் 7 மடங்கு சூடாக்குங்கள் என்று சொல்லி அவர் கட்டளை பிறப்பித்தார். ஏற்கனவே நல்ல சூடாயிருந்த அந்த சூளை மீண்டும் 7 மடங்கு சூடாக்கும்படியாக கட்டளையிட்டார். உடனடியாக இந்த 3 பேரையும் அந்த தீச்சூளையிலே கட்டி போடும்படியாக தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டார். உடனடியாக அந்த படை வீரர்கள் அவ்வாறே செய்தார்கள். என்ன நடந்தது? வேதாகமம் தெளிவாக அங்கே சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சர் அந்த 3 பேரை தீச்சுவாலையிலே அல்லது தீச்சூளையிலே கருகினவர்களாக காணும்படிக்கு ஆர்வமாக இருந்த பொழுது அங்கே அவர் கண்ட காட்சி அவரை வியப்புக்குள்ளாக்கியது. என்ன தெரியுமா? 3 பேரை கட்டுண்டவர்களாக போடப்பட்ட பொழுது அந்த 3 பேருமே கட்டவிழ்ந்து அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதையும், அவர்களோடு கூட இன்னும் ஒரு தேவதூதன் போன்று காட்சி அளிக்கிற ஒரு நபர் கூடவே உலாவிக் கொண்டிருக்கிறதையும் அவர் கண்டார். அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா உடனடியாக திகைத்து இந்த இளைஞர்களை கொண்டு போனவர்களை திரும்பி பார்த்தார். அவர்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் அந்த இடத்திலேயே கருகி சுட்டரிக்கப்பட்டிருந்ததை அவதானித்தார். இந்த ராஜா இந்த நேபுகாத்நேச்சர் ராஜா உடனடியாக சூளையின் வாசல் அருகே, இந்த நேபுகாத்நேச்சர் சூளையின் வாசல் அருகே நின்று இவ்வாறு அந்த இளைஞர்களை அழைத்தார். அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்களை பார்த்த பொழுது ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். தலைமுடி கருகவில்லை, அணிந்திருந்த ஆடைகள் தீப்பற்றி இருக்கவில்லை. அருமையான பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சர் இந்த வாலிபர்களை கட்டி போடும்படியாக கட்டளையிட்ட அந்த படை வீரர்களை பார்த்தார். அவர்களோ அந்த நேரமே கருகி சாம்பலாயிருந்தார்கள். ஒரே ஆச்சரியம். தீச்சுவாலைக்குள்ளே அந்த சூளையின் நடுவிலே இன்னும் ஒரு தேவதூதனோடு உலாவிக் கொண்டிருக்கிற இவர்களை கண்டு ஆச்சரியத்தோடு பயத்தோடு அந்த சூளையின் வாசலருகே போய் நின்று அவர்களை நோக்கி இவ்வாறு அவர் அழைத்தார். உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. உடனே நேபுகாத்நேச்சர் எரிகின்ற தீச்சூளையின் வாயிலருகே வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியக்காரராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, வெளியே வாருங்கள். அருமையானவர்களே, பொற்சிலையை பணிந்து கொள்ளாத பொழுது சினம் கொண்டு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலே போடும்படியாக கட்டளையிட்ட அதே ராஜா இப்பொழுது இந்த 3 பேரை பார்த்து சொல்லுகிறார், உன்னத கடவுளுடைய ஊழியக்காரராகிய நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, இந்த அரசன் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 நபர்களுடைய ஒரே கடவுள், அதாவது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை மட்டும் நம்புகிற
மற்றவர்களுக்கு அறிக்கையிடுகிற ஒருவராக காணப்பட்டார். அவர் சொன்னார் தொடர்ந்து அந்த பகுதியிலே, இவர்களுடைய கடவுளை மட்டும் நம்புங்கள், இவர்களுடைய நம்பிக்கைக்கு யார். அந்த பகுதியிலே நேபுகாத்நேச்சர் தொடர்ந்தும் அங்கே சொல்லுகிறார், ஒரே கடவுளை அவர் உறுதிப்படுத்தி மக்களுக்கு இப்படியான ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். எப்படி தெரியுமா? தன்னுடைய நாட்டு மக்கள் மத்தியிலே இந்த 3 பேருடைய கடவுளை உயர்த்தி அவர் வார்த்தைகளை அவர்கள் மத்தியிலே ஆணையிடுகிறதை பார்க்கிறார். அவர் ஆணையிடுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினனும் கண்ட துண்டமாக வெட்டி போடப்படுவார்கள். ஆம் அருமையானவர்களே, இவருடைய கடவுளை குறித்து யாராவது தனது நாட்டிலேயோ இனத்திலேயோ எதிராக பேசுவார்களானால் அவர்கள் வெட்டப்படுவார்கள். பார்த்தீர்களா உன்னதமான கடவுளுடைய செயலை? அது மாத்திரமல்ல, இதுவே என் ஆணை, ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த என்னுடைய உங்களுடைய கடவுளை குறித்து நேபுகாத்நேச்சர் இவ்வாறு அறிக்கையிடுகிறார். ஆம் அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த வயதில் பல பல சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க நேரிடலாம். அப்பொழுதெல்லாம் நீங்கள் யாருடைய உதவியை நாட வேண்டும் என்பதை இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருப்பீர்கள். சவால்கள் வருவது சகஜம் என்பதை நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தைரியமாக வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நீங்கள், அனுதினமும் வார்த்தையை வாசித்து அதிலேயே பழகிப்போன நீங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதனாலே அவரை மாத்திரம் விசுவாசிப்பதிலும் அவர் சொல்லுகிற வழியிலே மட்டுமே நான் நடப்பேன் என்பதிலும் துணிந்து நில்லுங்கள், உறுதியாய் நில்லுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அது மாத்திரமல்ல, எனது அருமை செல்வங்களே, சின்ன சின்ன சவால்களாக இருக்கலாம், பெரிய பெரிய சவால்களாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பவும், அவருடைய வார்த்தைக்காக சமுதாயத்திலே துணிந்து நிற்கவும், உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையோடு மட்டுமே நான் பயணம் செய்வேன் என்கிறதிலே தைரியமாய் செயற்படவும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆகவே உங்களுக்கு இந்த நாளிலும் மனனம் செய்யும்படியாக ஒரு வார்த்தையை நான் தருகிறேன். தானியேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுவாலையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர். ஆம் அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கும் இதே ஆண்டவர் உதவி செய்வாராக. ஏனென்றால் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்துக்களை அவர் வாசம் பண்ணுகிறார். ஒருபோதும் சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதீர்கள், வார்த்தையிலே தங்கியிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வனஜா ராஜ்குமார்.